கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்மை பகைக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. அப்போ இது நம்ம மாம்ச அன்புல நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை பரிபூர்ணமாய் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரிடம் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய அன்பினால் நிரப்பும்படிக்கு நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்களை நிச்சயமாய் நம்மளுடைய மாம்ச அன்பினாலோ, மாம்ச பலத்தினாலோ, மாம்ச ஞானமோ, புத்தியோ, அறிவோ அதை வைத்து நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அது கூடாத காரியம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு, அவரிடம் அன்பு கூறுவது முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவதற்கும், மற்ற சகோதரிகளுக்கு நாம் அன்பு செலுத்துவதற்கும் நம்மளுடைய மாம்ச அன்பினால் இயலாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்மளுடைய இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் ஊற்றும் பொழுது நிச்சயமாகவே தேவன் எதிர்பார்க்கிறபடி அவரை நேசிக்கவும், மற்றவர்களை நேசிக்கவும் தேவனுடைய அன்பு நம்மளுக்கு அனுகிரகம் செய்யும். ஹல்லேலூயா. God bless you.